செலவு குறைக்கணும், சேமிக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா ராமுவின் கதை வேற லெவல்ல இருக்கு. வாரம் முடியறதுக்கு முன்னாடியே சம்பளம் காலியாகிடும். ஒரு சின்ன டிசிஷன் மூலம் அவன் எப்படி ஒரு மாசத்துல ரூ. 5,000 சேமிச்சான் தெரியுமா? அதுதான் இன்னும் 5 வருஷத்தில் லட்சம் ரூபாய் ஆயிடும். வணக்கம் நண்பர்களே. நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒரே ஒரு வருமான மூலத்தை நம்பியே வாழ்க்கை நடத்துகிறோம். அதுதான் சம்பளம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் நம்மால் ஒரு செல்வந்தனாக ஆக முடியாது. ஆனால் நிதி ரீதியாக சுதந்திரமாக வாழ, எதிர்காலத்தை பாதுகாப்பாக கட்டியெழுப்ப ஒரே வழி என்ன தெரியுமா? அதுதான் பல்வேறு வருமான வழிகளை உருவாக்குவது. ஆம், நிச்சயமாக நீங்கள் செல்வந்தனாக மாற இதை தவறாமல் செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பதிவு உங்களுக்கு துணையாக இருக்கும். இன்றைய வீடியோவில் நீங்கள் இன்றிருந்தே துவங்கக்கூடிய 8 வகையான வருமான மூலங்களை பற்றி எளிய தமிழில் பார்க்க போகிறோம். இதை முழுவதுமாக பார்ப்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். 1. சம்பள வருமானம், சேலரி இன்கம். இது நம்மில பெரும்பாலோருக்கு மிகவும் பழக்கமானது. உங்கள் நேரத்தையும் திறமையையும் பணத்திற்கு பரிமாற்றம் செய்வதுதான் சம்பள வருமானம். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து மாதாந்திர சம்பளம் பெறுவது. இதன் முக்கிய குறைபாடு, நீங்கள் வேலை செய்தால்தான் பணம் கிடைக்கும். வேலை நிறுத்தப்பட்டால் வருமானமும் நிறுத்தப்படும். இது ஒரு தளம். ஆனால் நாம் அதன் மேல் கட்டியெழுப்ப வேண்டும். 2வது வணிக வருமானம், பிசினஸ் இன்கம். 2வது வணிக வருமானம். இங்கே நீங்கள் உங்கள் சொந்த தயாரிப்பு அல்லது சேவையை விற்கிறீர்கள். உதாரணமாக ஒரு கடை திறப்பது, ஒரு ஆன்லைன் ஸ்டோர் அல்லது ஒரு சேவை நிறுவனம். இதன் சவால் என்னவென்றால் முதலீடு மற்றும் அபாயம் அதிகம். ஆனால் வெற்றி கண்டால் வருமானம் சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இது சிஸ்டம் வேலை செய்யும் வருமானம். 3வது வட்டி வருமானம், இன்ட்ரெஸ்ட் இன்கம். 3வது மிகவும் பாதுகாப்பானது வட்டி வருமானம். உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் வருமானம் இது. நீங்கள் வங்கியில் டெபாசிட், எஃப்டி, ஆர்டி போடுவது அல்லது கடன் கொடுப்பது. இதில் நீங்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் உங்கள் முதலீட்டின் மீது வட்டி பெறுகிறீர்கள். ஆரம்பத்தில் சிறியதாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல இது கூட்டு வட்டி மூலம் பெரிய தொகையாக வளரும். 4வது பங்கு வருமானம், ஷேர் இன்கம். 4வது பங்கு வருமானம் அல்லது டிவிடெண்ட் வருமானம். நீங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தின் பங்குகளை வாங்கினால் அந்த நிறுவனம் அதன் இலாபத்தில் ஒரு பகுதியை பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டாக விநியோகிக்கும். இதுவும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் வருமானமே. நீண்ட கால முதலீட்டிற்கு இது மிகச் சிறந்த வழி. 5வது வாடகை வருமானம், ரெண்டல் இன்கம். 5வது நமது நாட்டில் மிகவும் பிரபலமானது வாடகை வருமானம். உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்தை, வீடு, நிலம், கடை மற்றொருவருக்கு வாடகைக்கு கொடுத்து மாதாந்திர வருமானம் பெறுவது. இது ஒரு மாதிரியான செயலற்ற வருமானம், ஆனால் ஆரம்ப முதலீடு மிக அதிகம். 6வது மூலதன முதலீட்டு வருமானம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். 6வது மூலதன முதலீட்டு வருமானம். இது பங்குகள், நிலம், தங்கம் போன்ற சொத்துக்களை குறைந்த விலையில் வாங்கி அதிக விலையில் விற்பதன் மூலம் கிடைக்கும் இலாபம். இதை ஒரு முறைக்கான பெரிய வருமானம் என்று சொல்லலாம். ஆனால் இதில் அபாயம் அதிகம். மேலும் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 7. ராயல்டி இன்கம். 7வது ராயல்டி வருமானம். இது திறமையின் வருமானம். உங்கள் உள்ளார்ந்த திறமையால் உருவாக்கப்பட்ட ஒன்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதற்கான வருமானம். உதாரணம், ஒரு எழுத்தாளர் தனது புஸ்தகத்திற்கான ராயல்டி, ஒரு இசையமைப்பாளர் தனது பாடலுக்காக பெறும் தொகை, ஒரு கண்டுபிடிப்பாளர் தனது பேட்டன்ட் மூலம் பெறும் வருமானம். இது மிகவும் நீண்டகால வருமானத்தை தரும். 8வது இணை விற்பனை வருமானம். திஸ் இஸ் த சேல்ஸ் ரெவென்யூ. 8வது இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் சூப்பர் ஸ்டார் இணை விற்பனை வருமானம். நீங்கள் ஒரு பிளாக், யூடியூப் சேனல் அல்லது சோஷியல் மீடியா பேஜ் வைத்திருக்கிறீர்கள். அங்கு மற்ற நிறுவனங்களின் தயாரிப்புகளை பற்றி பேசி அவற்றை விற்கும் லிங்க்களை போடுவீர்கள். யாராவது அந்த லிங்க் வழியாக வாங்கினால் நீங்கள் ஒரு கமிஷன் பெறுவீர்கள். இது ஆன்லைனில் செய்யக்கூடிய சிறந்த வருமான மூலங்களில் ஒன்று. இந்த 8 வருமானங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, இதோ இந்த 8 வகைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். 1 சம்பளம், 2 வணிகம், 3 வட்டி, 4 பங்கு வருமானம், 5 வாடகை, 6வது மூலதன இலாபம், 7வது ராயல்டி, 8வது இணை விற்பனை. ஒரே ஒரு வருமான மூலத்தை நம்பியிருப்பது ஒரு மரத்தின் ஒரே கிளையில் அமர்ந்திருப்பது போல. அந்த கிளை முறிந்தால் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆகையால் உங்கள் முக்கிய வருமானத்தை காப்பாற்றும் போது இதிலிருந்து 2 அல்லது 3 வகைகளில் முதலீடு செய்ய துவங்குங்கள்.
சிறியதாக துவங்குங்கள், ஆனால் துவங்குங்கள். அது நாளடைவில் உங்களுக்கு பெரிய தொகையாக மாறிடும். இந்த காலகட்டத்தில் உங்களிடம் பணம் இல்லை என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த ஜீவனுமே உங்களை மதிக்காது. பணம் என்பது ஒரு வகையான கருவி. அதை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றியாளராவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிதி டிப்ஸுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். கீழே கமெண்டில் எழுதுங்கள். உங்களுக்கு எந்த வருமான மூலம் மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.